ஹாய் ஹலோ வணக்கம். நான் உங்கள் ஹர்ஷித். இன்றைக்கி நம்ம வீடியோவில் அதாவது ஷார்ட்ஸ் பார்த்துட்டு வந்துட்டு நீங்கள் வந்திருப்பீங்க, இல்லைனா இதை பார்த்து ஷார்ட்ஸ் போய் பாருங்கள். ஷார்ட்ஸ் ஒரு வீடியோ போடுவோம், அதெல்லாம் பாருங்கள். நம்ம அதாவது உங்களுக்கு தெரியும், நம்ம நம்ம வீடியோ எடுத்து ஸ்ரீதரை போட்டோம். ஆனால் இதில் என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டிங்கன்னா, எனக்கும் ஸ்ரீதருக்கும் எந்த பிரச்சனையுமே இல்லை. பிரச்சனை எங்கள் 2 பேருக்கும் இல்லை, நீங்கள் தான் பிரச்சனையை க்ரியேட் பண்ணுறீங்க. அதாவது ஒரு கம்பாரிஷன். இப்போ அவன் இதில் போய் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, நான் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல, அது வேறு காரணம். இப்போ இங்கே பாருங்களேன், அதை சவுண்டோட காட்டுன்னு உங்களுக்கு அந்த நிறைய வீடியோ போட்டிருக்கான். ஹாய் गाइस, வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா காக்காஷோட ரியல் லைஃப் ஸ்டோரி சொல்ல வரேன் இருங்க. நான் எடிட் பண்ணி கொடுத்தது அவனுக்கு, எப்படி பண்ணணும்னு நான் சொல்லி கொடுத்தது அவனுக்கு. அதுவும் என்ன சொன்னான்னு தெரியுமா, கக்காஷி அவங்க அம்மா இறந்துட்டாங்க, பிறந்தவனே அது ஓகே, அப்பா இறந்துட்டாங்க. அதுவும் இல்லாம அவன் அதுக்கடுத்து ஒபிட்டோட ஃப்ரெண்ட் ஆனானா. அடுத்து ஒபிட்டோ இது கக்காஷி ஆகாதுன்னா, ஒபிட்டோ என்ன காப்பாத்துறதுக்காக கக்காஷி போகும்போது கக்காஷி ஒரு கண்ணு கேட்டுச்சு, அது ஓகே. கக்காஷி தூக்கிட்டு போயிட்டானுங்க. அதுக்கடுத்து நான் ஜுனின் ஆகும்போது, அதாவது 4 வயசு கெனின் இது அதாவது ஜோனின்னு சொல்றான், ஆனா 13 வயசு ஆனது. நான் ஜுனின் ஆனதுக்கு உனக்கு எந்த கிஃப்ட்டுமே கொடுக்கல அப்படின்னு சொல்லி தான் சரிங்க கொடுத்துருக்கேன். அதுல யோசிச்சு சொன்னா பாருங்க, நீ போய் பாருங்க, பார்த்துட்டு நீங்களே பாருங்க. அதுக்கு என்னன்னு பாருங்களேன். வெளியே பார்த்தா எத்தனை வியூவர்ஸ் மட்டும் பாருங்க. ஃபுல்லா சொல்றது எதுவுமே சொல்ல தெரியாம என்கிட்ட தான் எல்லாமே கேட்பான், கேட்டு சொல்லுவான். இப்போ பாருங்க, நீங்க வெளியே பாத்தீங்கன்னா எவ்வளோ வியூஸ்ன்னு காட்டலையோ, சரி ஓகே ஏதோ ஒன்று. நம்ம அந்த வீடியோ ஏற்கனவே போட்டிருக்கோம், இந்த மாதிரி நான் போட்டேன்ல அதே வீடியோவை அப்படியே காப்பி அடிச்சு போட்டிருக்கோம். அது காப்பி அடிக்கல, சொல்றான் கெஞ்சினா. சரி பாவுன்னு எப்படி சரி எதுவும் பண்ண மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு எப்படி சொல்றது பார்த்தா இப்படி போட்டு வச்சிருக்காங்க. என்ன கேஸ்னா, நான் அதுக்கடுத்து எனக்கு சரியான வெறியாச்சு. ஏன்டா நான் போட்டதை எடுத்து போட்டு வச்சிருக்கேன்னுக்கிறதுக்கு, நீ போட்டியா, அது நான் போட்டேன் அப்படின்னு சொல்லிருக்கான். பாருங்க, நீங்க வேணா எடிட் பண்ணது பாருங்க. 13 ப்ராஜெக்ட் பண்ணியிருக்கேன், மொத்தம் 13மே நீங்க பார்த்துருப்பீங்க. இந்த ஸ்ரீதர்னு ஒன்று இது இருக்கா, இதுதான் நான் அவனுக்கு அனுப்பிவிட்ட வீடியோ. அது சும்மா அனுப்பிவிட்டதுக்கு நான் அவனை அப்படி பண்ண சொன்னான். இதான் என்ன நியாயம் பாருங்க. நான் இது வரைக்கும் என்னென்ன வீடியோ போட்டிருக்கேன்னு பாருங்க. இந்த மாதிரி ஒரு அது என்ன மல்டி ரொம்ப இதாகுது ஜாமாகுது. சரி, மைண்ட் கிராஃப்ட் வேற ஒரு மினி கிராஃப்ட் வீடியோ போட்டிருப்போம், மினி பிளாக் கிராஃப்ட். அந்த வீடியோவில் அதுவும் ஓகே, அது அது நார்மலாகவே இருக்கும். நம்ம போட்ட வீடியோலாம் இப்போ நான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன். இந்த வீடியோ இதை பார்த்துக்கிட்டிங்களா. நெக்ஸ்ட்டு நான் அவன் இப்போ இதுக்கு அடுத்து நம்ம என்ன வீடியோ போட்டிருப்போம்னா, ஒரு மினி பிளாக் கிராஃப்ட்டு. என்னடா பாதி இதை காட்டுது தெரியலையே. மினி பிளாக் கிராஃப்ட்டு, அதுக்கப்புறம் என்னது அது பிச்சை மினி பிளாக் கிராஃப்ட்டு, ஜூபா, நருட்டோ வீடியோ. அது நருட்டோ வீடியோ 2 போட்டிருக்கோம். நருட்டோ சாஸ்க்கு ஃப்ரெண்ட்ஷிப் வீடியோ எல்லாத்தையும் காப்பி அடித்து போட்டுருக்கான். ஆனால் அவனுக்கு நிறையா வியூவர்ஸ் வருது, சப்ஸ்கிரைபர்ஸ் வருது, அடுத்து லைக்ஸ் வருது. ஆனால் நான் போடுற ஒரு வீடியோக்கும் இதுக்கெல்லாம் பாருங்க, வியூஸ்லாம் 2 தான் வந்திருக்கு. ஸ்பைடர்மேனுக்கு 2 பாரு. நிறைய பேர் கமெண்ட்ஸில் கேட்டுருந்தது தான் நானே அனுப்பி விட்ருக்கேன். ஆனால் ஒரு வியூஸ் கூட வர மாட்டேங்குது. 2 வியூஸ் இது மட்டும் தான் வந்திருக்கு. வேணா நீ பாருங்க, எல்லா வியூஸும் பாருங்க, ஒரு இதுலையுமே கம்மியாக தான் இருக்குமே. நான் அந்த நாட்டோ சாஸ்கே ஃப்ரெண்ட்ஷிப்பு, அதுக்கடுத்து மைண்ட் கிராஃப்டில் அந்த கோல்டன் ஹவுஸ் வீடியோ அதெல்லாம் நல்லா தான் இருந்துச்சு. ஆனால் இதுக்கெல்லாம் என்ன கேஸ், இதுக்கு கூட இந்த நருட்டோ இது கூட ஓகே தான், ஏன்னா 600 என்னமோ வந்துச்சு வந்து வச்சு, அது கூட ஓகே. இந்த நாட்டோ ஃப்ரெண்ட்ஷிப் கூட ஓகே, எல்லாமே ஓகே தான். ஆனால் நான் அவனுக்கு அனுப்பிவிட்ட வீடியோவை எனக்கு, அதாவது நான் அப்லோட் பண்ணப்பெல்லாம் ஒரு வியூஸ் கூட வரல, ஒரு லைக்கும் வரல, ஒரு சப்ஸ்கிரைபர் இல்லை, லைக்கு எதுவுமே வரல. ஆனால் அவன் வரும்போது அவன் போடும்போது மட்டும் ஏன் வருது? அதுவும் காப்பி அடித்து போடுறாங்க ஐஸ். இதில் எனக்கு எந்த பிரச்சனையுமே இல்லை, காப்பி அடித்து போடுறாங்களோ பிரச்சனை இல்லை. ஆனால் நீங்கள் ஏன் எனக்கு பண்ணாமல் அவனுக்கு பண்ணுறீங்க, அதாவது கம்பேர் பண்ணுறீங்க, அதான் பிரச்சனை. எனக்கு வேறு எந்த பிரச்சனையுமே இல்லை. இப்போ நான் ஒரு வீடியோ போடுறேன்னா அதுக்கு வியூஸ் ஒன்றுமே வரல, அதில் எனக்கு எந்த பிரச்சனையுமே இல்லை. ஆனால் அவன் போடும்போது மட்டும் ஏன் வருது? அது ஏன் வருதுன்னு கேட்கல, அதாவது எப்படி வருது, அதாவது நானே எடிட் பண்ணி நானே போடுறேன், நீங்கள் அதுக்கெல்லாம் போட மாட்டீங்கன்னா. ஆனால் அதுக்கு அவனுக்கு போடுறா மட்டும் போடுறீங்க எல்லாத்துக்குமே. ஏன்னா இப்போ எல்லாத்துலேயும் பாருங்கள் அவனுக்கு மட்டும் அதிகமாக இருக்கும். இது என்ன நியாயம்? இதில் தப்பு ஏன் தப்போ இல்லை, அவன் தப்போ இல்லை, உங்கள் தப்பு.
உங்கள் தப்பு அப்படின்னு சொன்னால் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டீங்கன்னு தெரியும். ஆனால் நான் உண்மையை சொல்கிறேன், இதில் எங்கள் 2 பேச்சில் எந்த பிரச்சனையுமே இல்லை. நீங்கள் எல்லாரையும் கம்பேர் பண்ணுற மாதிரி என்ன பண்ணுறீங்க. அது வந்து எனக்கு, அதாவது நல்ல வீடியோ வந்தால் நீங்கள் போடுவீங்க லைக் சப்ஸ்கிரைப். என்னோடய வீடியோ பார்த்துருக்கீங்க சில பேர், அதாவது 2 வியூஸ் அதெல்லாம் ஒரு லைக் கூட வர மாட்டேங்குது. அவனுக்கு மட்டும் அவ்வளோ வியூஸு, அவ்வளோ சப்ஸ்கிரைபர்ஸு, அவ்வளோ லைக்ஸ் வருது. நான் போட்டால் வியூஸ் மட்டும் லைக் கொஞ்சமாக வருது, அப்புறம் லைக் வரவே மாட்டேங்குது. சப்ஸ்கிரைபும் அதே 15 அப்படியே நிற்குது. நீங்கள் வேணால் போய் பாருங்கள், மிஸ்டர் காட் ஆஃப் கேலக்ஸி போட்டு பாருங்கள். எதுவுமே வந்திருக்காது. சில இது மட்டும்தான் கொஞ்சம் அதிகமாக வந்திருக்கும், அது எதுவுமே வந்திருக்காது. இதுதான் எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. வேறு எங்கள் 2 பேருக்குள்ள எந்த பிரச்சனையும் இல்லை. நான் அந்த வீடியோ போட்டிருந்ததுக்கு காரணமும் இதுதான். நீங்கள் எல்லாம் கம்பேர் பண்ணி பண்ணுறது மாதிரி எனக்கு தோன்றுது. அதுதான் நான் வந்து இப்போ இந்த வீடியோ எடுத்திருக்கேன், போன ஷார்ட்ஸும் எடுத்திருக்கேன். இந்த கம்பேரிஷன் அப்படிங்கிறது வாழ்க்கையில் ரொம்ப தேவைன்னு சொல்லவே மாட்டேன். கம்பேரிஷன் பண்ணாதீங்க, அவ்வளோதான் வீடியோ. பாய்.